மின்சார கட்டணம் 50% அதிகரிக்கும் திட்டம் அனுர தலைமையில் முக்கிய பேச்சுவார்த்தை. நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட மாற்றம். சிஐடியிடம் பிள்ளையான் அம்பலப்படுத்திய பெயர் விசாரணையில் சிக்கிய கடிதங்கள். தேசபந்துவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டும் கஞ்சிபாணி இம்ரான். அனுரு ஜனாதிபதியானதற்கு பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க பகிரங்கப்படுத்தும் எம்பி. சொத்து மோசடியில் சிக்கிய முக்கிய புள்ளி. வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் ஜனாதிபதி உறுதி. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை திருத்தப்பட்டுள்ளது. அதன்படி 299 ரூபாவாக இருந்து ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 293 ரூபாவாகும். 361 ரூபாவாக இருந்து ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 341 ரூபாவாகும். இதேவேளை 286 ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 274 ரூபாவாகும். அத்துடன் 331 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 325 ரூபாவாகும். மேலும் மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 178 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இல்லாவிடின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி பதவிக்கு வந்திருக்க மாட்டார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் தொடர்பில் விசாரணை நடாத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு ரணில் விக்ரமசிங்க வரவழைக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் புண்ணியத்தால் தான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ரணில் இல்லையேல் அனுர இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டார். எனவே பிரச்சார மேடைகளில் கூறப்படுவது போல் ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் நம்பவில்லை. என்ன நடக்கின்றது என பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் கர்ஷன ராஜகருணா மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணத்தை 50% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு குறித்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தனது முடிவை அறிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பங்கேற்றிருந்தார். சம்பந்தப்பட்ட முன்மொழிவை ஆணைக்குழு முற்றிலுமாக நிராகரித்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் முன்வைத்த போதிலும் ஜனாதிபதி அந்த முன்மொழிவுக்கு தனது ஒப்புதலை தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதிகாரியின் அறிக்கையின்படி மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு மின்சார சபை அதிகாரிகள் 2 முக்கிய காரணங்களை கூறியுள்ளனர். மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் இலங்கை மின்சார சபை நிதி ரீதியாக நிலையற்றதாக மாறும் அபாயம் உள்ளது என்றும் மேலும் சர்வதேச நாணய நிதியம் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க பரிந்துரைத்துள்ளது என்றும் கூறியுள்ளனர். சிஐடியினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அம்பலப்படுத்திய தகவல்களின்படி மேலும் பலரிடம் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன்படி சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் அவருடன் சிறையில் இருந்த கலீல் என்ற புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த நபரை சிஐடியினர் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த குறித்த நபர் பிள்ளையான் என்கின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் நீண்ட காலமாக தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது. பிள்ளையானின் பெயரில் சில கடிதங்களை இவர் எழுதியுள்ளதாகவும் சிஐடியினர் தெரிவித்துள்ளனர். பிள்ளையானுடன் இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எட்வின் சில்வா, கிருஷ்ணன் ராஜா, ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் வினோத் ஆகிய 3 பேரிடமும் எதிர்காலத்தில் விசாரணை நடாத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ சலுகை இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தியிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கை பொருளாதார ரீதியில் சரிவடைவதற்கு கடந்த ஆட்சியாளர்களின் அரசியல் முறையும் வீண்வீரியமும் மோசடியுமே காரணமாக அமைந்திருந்தது என குறிப்பிட்ட ஜனாதிபதி இப்போது நாடு மீண்டும் சரியான நிர்வாகத்தை கொண்டதாக மாற்றப்பட்டு வருவதாகவும் அதற்கு சிறிது காலம் அவகாசம் அவசியம் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்த மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த அரசாங்கங்கள் தெற்கு சிங்கள வாக்குகளை அடிப்படையாக கொண்டே அமைக்கப்பட்டன. ஆனால் இம்முறை வடக்கின் தமிழ் மக்கள், கிழக்கு முஸ்லிம் மக்கள் மற்றும் தெற்கு சிங்கள மக்களும் தற்போதைய அரசாங்கத்தை உருவாக்க ஆதரவளித்தனர் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபல பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவரான கஞ்சிபானே இம்ரான் தரப்பு இந்த சதித்திட்டத்தை தீட்டியுள்ளதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோனுக்கு உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தகவல் வழங்கியுள்ளார். தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட போது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு நீக்கிக் கொள்ளப்பட்டது. பிணையில் சில அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு முன்னதாக வழங்கப்பட்ட பாதுகாப்பு மீளவும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மில்லியன் கணக்கிலான சொத்து மோசடி வழக்கில் முன்னாள் பெண் காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிரிந்திவேல பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய பெண் அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் அதிகாரி போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றவியல் மற்றும் நிதி குற்றப்புலனாய்வு துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்பு நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மே 9ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 24 முதல் 36 மணி நேரத்திற்குள் இந்தியா ராணுவ தாக்குதலை நடாத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்லாமாபாத்திற்கு நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிராந்தியத்தில் ஏற்படும் எந்த ஒரு கடுமையான விளைவுகளுக்கும் இந்தியா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதாவுல்லாஹ் தரார் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அதாலாவுல்லாஹ் தரார் புதன்கிழமை அதிகாலையில் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த வாரம் 26 சுற்றுலா பயணிகளை கொன்ற பஹல்காமில் கடந்த வாரம் நடந்த தாக்குதலை தவறான சாக்குப்போக்காக இந்தியா பாகிஸ்தானை தாக்க பயன்படுத்துவதாக அதல்லாவுக் தரார் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வேதனையின் விலையை உண்மையிலேயே புரிந்து கொள்கின்றது. உலகிலெங்கும் அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் நாங்கள் எப்போதும் அதை கண்டித்து வருகின்றோம். உண்மையை கண்டறிய நடுநிலையான நிபுணர்கள் குழுவால் நம்பகமான, வெளிப்படையான மற்றும் சுயாதீனமான விசாரணையை நடாத்த பாகிஸ்தான் திறந்த மனதுடன் முன்வந்துள்ளது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பிள்ளையான் தற்பொழுது சிறையில் இருப்பது கொடுமையான விடயமாகும். ஏற்கனவே இல்லாத பிரச்சனையில் 4 வருடங்கள் சிறையிலேயே இருந்தவர். அவர் அப்போது நிரபராதி என வெளியே வந்தவர். அவ்வளவு காலத்திற்கும் யார் பதில் சொல்வது? அதே போன்றுதான் தற்போதும் அவருக்கு நடைபெற்றிருக்கின்றது. அதற்காக வேண்டி வெளிநாட்டில் இருக்கின்ற ஊழல்வாதிகள் கத்திக்கொண்டே இருப்பார்கள். எனவே முன்னாள் பிரதியமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார்.